ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் மெமரி கார்டு வந்து ஷோ ஆகாதுட்டி, இல்லாட்டி வந்து நம்ம மொபைலில் வந்து அந்த மெமரி கார்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணாட்டி இந்த இஷ்யூ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி மோஸ்ட்லி நம்மள நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக வந்து எக்ஸ்டர்னலான ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த இஷ்யூலாம் ஒர்க் ஆகுது. திடீர்னு வந்து உங்களுடைய ஃபைல்ஸில் வந்து இல்லாட்டி ஃபைல் மேனேஜரில் வந்து அந்த மெமரி கார்டு ஸ்டோரேஜே வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. மெமரி கார்டே வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாலுமே வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது. மெமரி கார்டு ஸ்டோரேஜுமே ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து அந்த எஸ்டி கார்டை வந்து ஒருக்கா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவுமே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி மெமரி கார்டு ஷோ ஆகுதா ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் இப்படி வந்து நம்முடைய மெமரி கார்டை நம்ம மொபைலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணி செக் பண்ணுறனால கூட வந்து இந்த மெமரி கார்டு வந்து ரெகக்னைஸ் ஆகாத இஷ்யூவை நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய மெமரி கார்டை வந்து திரும்ப வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மெமரி கார்டில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பாருங்கள். உங்களுடைய மெமரி கார்டு ஸ்லாட்லையுமே வந்து உங்கள் மொபைலில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்றதையுமே ஒருக்கா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அப்படி எதுவும் இஷ்யூவும் இல்லாட்டியுமே நீங்கள் வந்து திரும்ப இன்செர்ட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட வந்து உங்களுடைய மெமரி கார்டில் பாப்பமா இருந்துச்சுன்னா சிப் மாதிரியான இருக்கும். அந்த சிப்பையுமே வந்து ஒரு இரேசரை வச்சு லைட்டாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிட்டும் திரும்ப வந்து நம்ம மொபைலில் இன்செர்ட் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் இப்படி வந்து ஒரு இரேசரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணுறதுனால கூட வந்து இந்த மெமரி கார்டு ஷோ ஆகாத ரெகக்னைஸ் ஆகாத இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமாவுமே வந்து ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணி அதில் வந்து மெமரி கார்டு வந்து ஷோ ஆகுதா ரெகக்னைஸ் ஆகியிருக்கா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட வந்து நம்ம மொபைலில் இந்த மாதிரியான இஷ்யூஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்டாக வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்பயுமே ஷூ ஆகலை, இந்த 3 ஸ்டெப்பையுமே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய மெமரி கார்டை வந்து உங்கள் மொபைல்லேருந்து ரிமூவ் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து ஒருக்க வந்து இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே வந்து ஷோ ஆகாட்டி கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணோன்னே வந்து ஷோ ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து மெமரி கார்டில் எதுவும் இஷ்யூஸ் காட்டுமா இருந்துச்சுன்னா உங்களால் வந்து அதை சால்வ் பண்ணியுமே திரும்ப உங்கள் மொபைலில் இன்செர்ட் பண்ணியுமே வந்து உங்களால் அந்த மெமரி கார்டு வந்து ஷோ ஆகாத ரெகக்னைஸ் ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்குமே இன்செர்ட் பண்ணியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, மெமரி கார்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் ரெகக்னைஸ் ஆகாத இஷ்யூ இல்லாட்டி ஃபைல் மேனேஜரில் ஷோ ஆகாத இஷ்யூ வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.